2015 அந்த பெருவெள்ளத்தை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறம் ஒத்த சிந்தனையுடைய மக்கள் எல்லாம் நம்மளை சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சி அப்போ எடுத்த முடிவு தான் மரம் நட்டு பராமரிக்கிறது அப்படிங்கிறது. இந்த வாழ்வியல் சிக்கல்கள் பலதுக்கு மரங்கள் தான் ஒரு எளிய தீர்வாக இருக்க முடியணும். இது ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சு நம்ம வாழ்க்கையை மேம்பட உதவுன்னு நம்பணும். அப்படி உதிச்சது தான் எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட், மடிப்பாக்கம் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வைத்த மரங்கள் பொழைச்சி வளர்றதுல எங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. நாங்கள் செய்த சில செயல்கள் தோல்வியை தழுவிச்சு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து நாங்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு அதுலேருந்து எங்கள் உழைப்பை நாங்கள் தொடர்ந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெற்றியை சுவைக்க ஆரம்பித்தோம். அதனோட விளைவு 50வது வாரம் 75வது வாரம்னு கடந்து 2019ஆம் ஆண்டு நாங்கள் 100வது வாரத்தை எட்டினோம். 2021ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் 200வது வாரத்தை எட்டினோம். நாங்கள் 2023ஆம் ஆண்டு எங்களோட 300வது வாரத்தை நாங்கள் எட்டினோம். அதுவும் மேலும் எங்களுக்கு ஒரு மைல்கல்லாம் அமைஞ்சுது. தொடர்ந்து நாங்கள் உத்வேகத்தோடு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாகவும் அது அமைஞ்சுது. 2024ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் 350வது வாரத்தையும் இப்போ எட்டியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான இயற்கை பணியில் ஈடுபடுறதுக்காகவும் மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் எம்எஸ்எஸ் மேரத்தானை வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எம்எஸ்எஸ் மேரத்தான், a step to greener path. Thank you.